السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வார சனிக்கிழமை சுபு தொழுகைக்கு பிறகு மார்க்க சட்ட விளக்கம் நாம் சொல்லி அதை அமல் செய்வதற்குண்டான பழக்க வழக்கம் இருக்கிறது. இந்த வகையில் இந்த மாதம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற மார்க்க சட்ட விளக்கமானது தொழுகையில் நாம் ஓதுகின்ற குனூத் துஆவை பற்றியதாகும். குனூத் துஆ என்பது மிக முக்கியமாக அல்லாஹ்விடத்தில் தொழுகையில் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய உள்ளத்தோடு நாம் பேசிக்கொள்கின்ற ஒரு மகத்தான துஆவாக இருக்கிறது. இது நாம் தொழுகைக்கு வெளியே கேட்கக்கூடிய அந்த துஆக்களை எல்லாம் விட தொழுகையில் கேட்கக்கூடிய இந்த துஆவிற்கு மிகப்பெரிய மகத்துவம் உண்டு. அந்த மகத்துவத்தை தான் ஷாஃபிஈ மذஹபை பின்பற்றக்கூடிய ஷாஃபிஈமார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சுபு தொழுகைக்கு அந்த இரண்டாவது ரக்காயத்தினுடைய ருக்குவிற்கு சென்றதற்கு பிறகு திருப்பி இஅ்திதாலில் வருகின்ற போது, சிறுநிலைக்கு வருகிற போது இந்த துஆவை ஒவ்வொரு நாளுமே ஓதுவார். ஹனஃபி மذஹபை பின்பற்றக்கூடிய ஹனஃபிமார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வித்ர் தொழுகையில மூன்றாவது ரக்காயத்தில ருக்குவுக்கு செல்வதற்கு முன்பாக அந்த ரக்காயத்தை அல்ஹம்து சூரா, துணை சூரா ஆகிய எல்லாமே ஓதி முடித்து விட்ட பிறகு திரும்பவும் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொல்லி குனூத் ஓதுவார்கள். சரி, இந்த குனூத்தினுடைய துஆ ஹதீஸ்களில் இரண்டு விதமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதைத் வஆஃபினா ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனா ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லனா மினல் கைரி ஃபீமா அஅதைத் வகினா ரப்பனா ஷர்ர மா கதைத் ஃபஇன்னக தக்தி வலா யுக்தா அலைக் ஃபஇன்னஹு லா யதில்லு மன் வாலைத் ولا يعز من عاديت تبارك ربنا وتعاليت فلك الحمد على ما قضيت ونستغفرك ونتوب إليك وصلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم رب اغفر وارحم وأنت خير الراحمين. அப்படின்ற குனூத் ஷாஃபிஈ என்று சொல்லப்படும். ஒவ்வொரு நாள் வித்ர் தொழுகையிலே மூன்றாவது ரக்காயத்தில் ருக்குவிற்கு செல்வதற்கு முன்பாக நாம் ஓதக்கூடிய அந்த குனூத்திற்கு குனூத் ஹனஃபி என்று சொல்லப்படும். அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வ நஸ்தக்ஃபிருக வ நு'மினு பிக வ நதவக்கலு அலைக வ நுஸ்னி அலைக்கல் கைர குல்லஹ் வ நஷ்குருக வ லா நக்ஃபுருக வ நஹ்லுஉ வ நத்ருகு من يفجرك اللهم إياك نعبد ولك نصلي وإليك نسعى ونحفد ونرجو رحمتك ونخشى عذابك إن عذابك الجد بالكفار ملحق என்று சொல்லப்படுகின்ற இந்த குனூத். இந்த இரண்டு குனூத்துகளையும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுடைய அடிப்படையிலேயே அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை எந்த இடத்தில் நாம் ஓத வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் மட்டும்தான் மார்க்க சட்ட இமாம்கள் அதில் கருத்து வேற்றுமை கொள்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வ நஸ்தக்ஃபிருக என்பது ஆரம்ப காலகட்டத்தில் அது குர்ஆனுடைய ஆயத்தில் ஒன்றாகவே அது சொல்லப்பட்டது. அதன் பிறகு அது மன்சூக் என்று சொல்லப்படுகின்ற மாற்றப்பட்ட வசனங்கள் என்கின்ற அந்த வகையில் அது சேர்ந்து விட்டது. ஆகையால் அது நாம் துஆவிற்காக வேண்டி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும்
ஒவ்வொரு நாளுமே வித்திரு தொழுகையில் இதை அந்த கியாம் என்று சொல்லப்படுகின்ற தொழுகையினுடைய நிற்குதல், நிலை நிற்குதல், அதிலேயே நாம் ஓதிவிட வேண்டும். எப்படி நாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோமோ, துணை சூரா ஓதுகிறோமோ, அந்த அந்தஸ்து தான் இதற்கு. இருந்தாலும் ஒரு வித்தியாசப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ருக்குவிற்கு செல்வதற்கு முன்பு அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொல்லி இதற்கென்று நாம் அந்த துஆவை ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி தனியாக ஒரு தக்பீர் சொல்லி கேட்டு அந்த துஆவை நிலை நிற்குதலிலேயே ஓதிவிட வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த வழிமுறையாக இருக்கிறது என்பதாக ஹனஃபி மதஹ்பை பின்பற்றக்கூடிய இமாம்கள் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலும் நமக்கு ரமதான் மாதத்தினுடைய 16வது பிறை, ரமதான் மாதத்தினுடைய 16வது பிறையிலிருந்து கடைசி 30வது பிறை வரைக்கும் ஒவ்வொரு நாள் தொழக்கூடிய வித்ரு தொழுகையில ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களும் வித்ரு தொழுகையை ஜமாஅத்தாக தொழுகின்ற போது குனூத்தை ஓத வேண்டும். அதுபோல வித்ரு தொழுகையை தனியாக தொழக்கூடியவர்களும் அந்த ரமதான் மாதத்தினுடைய 16வது பிறையிலிருந்து 30வது பிறை வரைக்கும் குனூத்தை ஓத வேண்டும். எங்க ருக்குவிற்கு பிறகு எப்படி நம்ம சுபுகுல ஓதுறோமோ அந்த மாதிரி ஓதணும் என்று ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றக்கூடிய இமாம்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு இந்த சட்டத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக மொத்தம் அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வ நஸ்தக்ஃபிருக என்கின்ற குனூத் முதலில் ஆயத்தாக இருந்து பிறகு அது மன்சூப் என்ற அடிப்படையில் மாற்றப்பட்டு அது துஆவாக ஆகிவிட்டது. ஆதலால் அது துஆ வித்ர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு பெயரில் அது ஓதப்படுகிறது என்பதாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக ஒவ்வொரு நாளுமே சுபுகு தொழுகை, ஃபர்லான தொழுகை ஓதக்கூடிய ஒவ்வொரு நாளுடைய சுபுகு தொழுகையில 2வது ரக்அத்தில ருக்குவுக்கு பிறகு இரு கரங்கள் ஏந்தி கிப்லாவை முன்னோக்கி ஓதக்கூடிய குனூத் என்பது இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான நாவிலிருந்து நமக்கு அறிவிக்கப்பட்டது. அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதைத் என்று சொல்லப்படுகின்ற அந்த துஆவாக இருக்கிறது. பாகமொத்தம் இந்த 2 துஆவிற்குமே குனூத், துஆவுல் குனூத், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய தொழுகையிலேயே கேட்கக்கூடிய துஆ என்று இதற்கு ஒரு மகத்தான பெயர் உண்டு. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று குனூத்தை நாசிலா என்று சொல்லப்படுகின்ற உலகத்தினுடைய பல பாகங்களில் பல நேரங்களில் முசீபத்துகள், துன்பங்கள், பஞ்சங்கள், அதுபோல சோதனைகள் ஏற்படுகிற போது ஒவ்வொரு முஃமினும் ஃபர்லான தொழுகையில் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பஞ்சத்தை நீக்கிவிடு, யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த வேதனையை நீக்கிவிடு, யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையை நீக்கிவிடு என்று இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய குனூத்தை நாசிலா. இந்த குனூத்தை நாசிலா என்பது நமக்கு அல்லாஹ்விடத்தில் நிறைய நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, கடன் தொல்லைகள், அதுபோல மற்ற உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முசீபத்துகள், இதுவெல்லாம் நீங்குவதற்காக வேண்டி, அதுபோல உலகத்திலேயே பரவலாக ஏற்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்ற நோக்கிலே எதிரிகள் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சியின் பிரகாரம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேதனைகளை விட்டு முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்.
முஸ்லிம்களுக்குண்டான ஒப்பு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இது போன்ற சோதனைகள் நீங்குவதற்காக கேட்கக்கூடிய அந்த துஆவிற்கு பேர் குனூத்தே நாசிலா. நாசிலா அப்படின்னா துன்பங்கள் இறங்குகிற போது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு முக்மீனும் அவனுடைய உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய முனாஜாத் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வோடு நெருக்கத்தோடு அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நானும் அல்லாஹ்வும் அவ்வளவு. இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நெருக்கத்தை ஏற்படுத்தி கேட்கக்கூடிய இந்த துஆவிற்கு பேரு குனூத்தே நாசிலா. அந்த வகையில தான் இப்ப ரபியுல் ஆஹிர் தொடங்கியதிலிருந்து ரபியுல் ஆஹிர் முடிகின்ற வரை குனூத்தே நாசிலா ஒரு மாதம் முழுவதும் எல்லா பள்ளிவாசல்களிலும், அது ஷாஃபிஈ மذஹபை பின்பற்றக்கூடிய பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, ஹனபி மذஹபை பின்பற்றக்கூடிய பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, மாலிகி மذஹபை பின்பற்றக்கூடிய பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, ஹம்பலி மذஹபை பின்பற்றக்கூடிய பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, எல்லா பள்ளிவாசல்களிலும் சுபுஹ் தொழுகையில ருக்குவிற்கு பிறகு இந்த துஆவை ஓதி பலஸ்தீன மக்களுக்காக, காசா மக்களுக்காக, அதுபோல உலகெங்கிலும் முஸ்லிம்கள் நசுக்கப்படுகின்ற அந்த ஒரு துன்பம் நீங்குவதற்காக இது ஓத வேண்டும் என்பதாக தமிழ் மாநில ஜமாஅத் உலமா சபை சார்பாக உலமா பெருமக்கள் யோகோபித்த முடிவின்படி நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் ரபியுல் ஆஹிர் தொடங்கினதிலிருந்து நீங்க இப்ப எல்லா பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா சுபுஹ் தொழுகையில ருக்குவிற்கு பிறகு குனூத்தை ஓதுவார்கள். இப்ப இந்த குனூத் ஓதக்கூடிய சட்டம் ஒன்று உண்டு. இதற்கென்று ஒரு வரையறை உண்டு. என்ன வரையறை? ஷாஃபிஈ மذஹபை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்றாங்க, பொதுவாக குனூத்து நீங்க தொழுகையில ஓதுறீங்கன்னா இரு கரங்கள் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் கிப்லாவை முன்னோக்கி நீங்க ஓதணும். ஒவ்வொரு அந்த துஆவினுடைய வாசகங்கள் முடிய முடிய ஆமீன் 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 என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எந்த ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு சேர்கிறதோ அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுகிறது. இது ஷாஃபிஈ மذஹபை பின்பற்றக்கூடியவர்கள் குனூத்தை நாசிலாவிற்கு சொல்லக்கூடிய வரையறை சட்டம். ஹனபி மذஹபை பின்பற்றக்கூடியவர்கள் குனூத்தை நாசிலா இமாம் ஓதினாலும் சரி, இமாமை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய மஹ்மூம்கள் ஓதினாலும் சரி, அல்லது தனியாக தொழக்கூடியவர் ஓதினாலும் சரி, கைகளை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கலாம் இப்படி ஏந்தி துஆ செய்யற இந்த அமைப்புல நீங்க தொழுகையில இப்படி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. கையை கீழே போட்டுக்கணும். கையை கீழே போட்டு இந்த அமைப்பிலேயே அந்த குனூத்தினுடைய வாசகங்களை சொல்லி ஆமீன் என்பதை அமைதியாக சொல்லி, ஆமீன் என்பதை அமைதியாக சொல்லி இப்படி செய்வதுதான் நலமானது. இப்போ ஒருத்தர் ரெண்டு கையை ஏந்தி, ஹனபி மذஹபை பின்பற்றக்கூடியவர் தான், ரெண்டு கையை ஏந்தி நான் துஆ செய்வேன் அப்படின்னு நினைச்சு அவர் செய்கிறாரு. இது கூடுமா? ஹனபி மذஹபின் அடிப்படையில் இது கூடுமா என்று பார்த்தா கூடும். இருந்தாலும் அதை மக்ரூஹ் என்பதாக கருதப்படுகிறது, அருவருக்கத்தக்கது. ஏன்னா அந்த சட்டம் என்ன, கையை ஏந்தாம கைகளை கீழே போட்டு அந்த துஆவை ஓதி ஆமீன் என்பதை அமைதியாக சொல்வதுதான் அது சுன்னத். அந்த சுன்னத்திற்கு மாற்றமாக நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொழுகையிலும் கூடிடும். ஆனால் அது மக்ரூஹாக கருதப்படுகிறது. சரி, ஆமீன் என்பதை சப்தமிட்டு சொல்லலாமா? ஹனபி மذஹபை உடையவர்கள் ஆமீன் என்பதை சப்தமிட்டு சொல்லலாமா? சப்தமிட்டு சொல்லாமல் இருப்பதுதான் பேணுதல். சப்தமிட்டு சொல்வது கூடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சப்தம் வெடித்த சப்தமாக வந்தால் ஆமீன், சில பேர் அப்படி சொல்லுவாங்க, வேணுண்டே சொல்லுவாங்க. அதுலேயும் ஃபாத்திஹா சூராலாம் ஓதும்போது பார்த்தீங்கன்னா அந்த
வலத்தாலீன் அப்படின்னு சொல்லும்போது ஆமீன் அப்படின்னு வேணும்ட்டே சொல்லுவாங்க. அந்த சப்தத்தை நம்ம கேட்கும்போது இவர் கேலி தான் பண்றாரு அப்படிங்கிறது தெரியும். அந்த உணர்வு நமக்கு ஏற்படும். அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா உங்க தொழுகையை நீங்களே முடிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க தொழுகையே முறிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த இடம் என்ன மக்காம், என்ன அந்தஸ்து, அது எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம்? அல்லாஹ் என்ற எஜமானனுக்கு முன்னிலையில் நாம் எல்லாம் அடிமைகள், நாம் எல்லாம் அடியார்கள். அப்படிங்கும் போது எஜமானனுக்கு முன்னிலையில ஒரு தொழிலாளி நின்றா எப்படிங்க நிற்பாரு? கையை கட்டிட்டு கடையை கீழே போட்டு, எஜமான் நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன், நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன், இப்படிதான் இருப்பார். அதான் எஜமானனுடைய அந்தஸ்து, அதுதான் அடியாரனுடைய அந்தஸ்து இல்லையா? அப்ப அந்த அந்தஸ்திற்கு மாற்றமாக எஜமானனுக்கு முன்னிலையிலே உங்களுடைய சப்தத்தை உயர்த்துவது என்பது அது அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்திவிடும். இது ஹனபி மதத்தின் அடிப்படையில ஆமீன் என்பதை அமைதியாக சொல்ல வேண்டும். சரி, ஷாஃபிஈ மதத்தின் அடிப்படையில் ஆமீன் என்பது சப்தமிட்டு சொல்றாங்களே, சப்தமிட்டு சொல்லலாமா? சப்தமிட்டு சொல்லலாம். ஆனால் அந்த சப்தம் நமக்கான காதிற்கு கேட்கக்கூடிய சப்தமாக இருக்கணும். ரொம்ப அப்படியே பில்டிங் அப்படி இடிச்சு விடுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, அந்த சப்தத்தை சொல்லக்கூடாது. ஆமீன் என்று அப்படிலாம் நீங்க ரொம்ப பகிரங்கமா அப்படியே விகாரமான ஒரு குரல்ல நீங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆமீன் அப்படி சொன்னா போதும். அந்த நீங்க ஆமீன் சொல்லும் போதே அல்லாஹ்விடத்துல பணிவை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புல அந்த ஆமீன் என்பது இருக்கணும் அப்படின்ட்டு மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த குனூத் என்பது நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி நமக்கும் அல்லாஹ்விற்குமான தொடர்பை அது மகத்தானதாக ஆக்குவதற்கு உண்டான துஆவாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான துஆவாகவும் இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு ஹாஜத்தை முன்வைத்து அல்லாஹ்விடத்துல நம்ம 2 ரக்காயத்தை நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளும் அந்த 2வது ரக்காயத்தினுடைய ருக்குவிற்கு பிறகு இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்துல இந்த துஆவை குனூத்தை ஓதி நீங்க துஆ செய்யலாம். அல்லது உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யலாம். இந்த துஆ அந்த பாக்கியத்தை நமக்கு முழுமையாக பரிபூர்ணமாக பெற்றுத் தருவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த வகையில நம்முடைய வாழ்நாளில இது போன்ற குனூத்துகளை அதிகம் அதிகம் ஓதி அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய எல்லா விதமான நலன்களையும் அல்லாஹ் தஆலா இந்த துஆவின் மூலம் நமக்கு தருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தில் நாம் அனைவரையும் வெற்றி அடைய செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. எதை கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.